அனைவருக்கும் வணக்கம். நமது கயலின் பார்வையில் 25/3/2025 ஹஜ் தும்பலின் செய்திகள் பரபரப்பாக நம்ம ஒவ்வொரு நியூஸாக சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பரபரப்பாக பேசும் பொருளாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா, அசம்பிளியில் பட்ஜெட் தாக்குதல், அசம்பிளி மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. ஒரு பக்கம் திடீர்னு சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் என்ற நபர் வீட்டில் கழிவு நீரை ஊற்றி அவருடைய வீட்டில் அவங்க தாயாரை மிரட்டினதாகவும் பல புகார்கள் எழப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டை சந்தித்து ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக அவர் கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை ஐயா அவர்கள் தான் மாட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு துணையாக இருந்த கமிஷனர் அவர்கள் அந்த குற்றத்தை மறைப்பதற்காக திருவங்கடத்தை சார்ஜ் எடுத்த 3வது நாள் சுட்டு கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம பார்க்கறதுன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா சவுக்கு சங்கர் ஆரம்பத்திலிருந்து உண்மைகளை மட்டும் பேசியிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு நிறைய உதவிகள் கிடைத்திருக்கும். பணத்துக்காக சில பொய்கள். ஏன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸ்ரீமதி வழக்கில் அந்த அம்மா தம் மகளை பறிகொடுத்து நீதிமன்றத்தில் நியாயம் வேண்டி கதறிட்டு இருந்த அந்த அம்மாட்ட காதல் கதையை தொடுத்து வழங்கியவர் யார்? அந்த தொடுத்து வழங்கிய சவுக்கு சங்கரே அடுத்தவங்க கண்ணில் வந்தால் அது வெறும் தக்காளி சட்னி. உங்கள் வீட்டில் உங்கள் தாயார் கண்ணில் வந்தால் மட்டும்தான் அது ரத்தம். பலதரப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய கேள்வி பல விதங்களில் வச்சிட்ருக்காங்க. அது எப்படி போகும் தெரியல. ஏன்னா ஒரு சிட்டி கமிஷனர் பேரை சொல்லியிருக்காங்க. சிட்டி கமிஷனர் உடனடி நடவடிக்கை இதுக்கு எடுப்பாரா, இல்லை அவர் வீட்டில் கொட்டப்பட்ட கழிவு நீர்கள் அவர் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி ஒரு குற்றம் நடந்தது வன்மையாக கண்டிக்கணும். அதுக்கு யார் செஞ்சுருந்தாலும் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம நாட்டில் மக்கள் மத்தியில் கிளப்போம் அப்படின்றதுக்கு. ஏன்னா இப்போ மார்ச் வந்தாச்சு, இன்னும் ஒரு வருஷம்தான் நமக்கு இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் என்ன மாற்றம் வரும், என்ன நடக்குன்றது புரியல. ஹஜ் தும்பலின் முதல் கேள்வி என்னது? டாஸ்மாக் வழக்கில் நீதிபதிகள் திடீர் விலகல். என்ன சொல்கிறீங்க? ஐயோ, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்திய இடி சுமார் 1000 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்ததாக கூறியது. அரசு அனுமதியின்றி நடந்த இச்சோதனையை சட்டவிரோதமாக அறிவிக்கும்படி டிஎன் அரசு ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. அரசு ஊழியர்களிடம் கடினமாக நடக்கலாமா என கேட்ட நீதிபதிகள் ரமேஷ் செந்தில் அடங்கிய அமர்வு விசாரணை ஒத்திவைத்தது. இந்நிலையில் திடீரென வக்கீல் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளார். என்னது இது? நீதிபதி திடீர் விலகல்னு ஒரு பக்கம் கொடுக்குறாங்க, திடீர்னு வக்கீலில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளார். ஐயா, நீதிபதி பதவி வேணான்னு போகிறாரா, இல்லை இந்த கேஸில் இந்த மாதிரி இருக்குன்னு போகிறாரா, இல்லை தன்னால் உண்மையான தீர்ப்பு கொடுக்க முடியலன்னு போகிறாரா, எதன் அடிப்படையில் போகிறாருன்றது மக்களுக்கு புரியும் வரையில் சொல்ல வேண்டும். ஆனால் உங்கள் கருத்துக்கள் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, நம்ம ஹஜ் தும்பலில் 2வது செய்தி. ரேஷன் கார்டில் கைரேகை வைக்கவில்லையா? என்னங்க இது? ஒன்றும் இல்லை. ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாதவர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று, தவறும் பட்சத்தில் அட்டையை இழக்க நேரிடும் என்று அண்மையில் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் வெளி மாவட்டத்திலோ வெளி மாநிலத்திலோ இருந்தால் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு அங்கு சென்று ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம்
நல்ல விஷயம் தானே மக்களே. இனிமே உங்கள் ரேஷன் கடையிலேருந்து தான் நீங்கள் உதவி வாங்கணும், உங்கள் ரேஷன் கடையிலேருந்து தான் பொருள் வாங்கணும் அவசியமில்லை. எந்த மாநிலம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்கள் ரேஷன் கடை அங்கே போட்டிங்கன்னா பணம் பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஹஜ் தும்பலின் 3வது தும்பல் அல்ல தும்மல். 1 மணி நேரத்தில் 7 இடங்களில் செயின் பறிப்பான். ஐயோ! இந்த செயின் பறிக்கிறது வந்து நான் பாருங்க, இப்போல்லாம் தங்க செயின் கூட போட்டிருந்தேன், அதை கூட விற்றுட்டேங்க. என்ன பண்ணுறது, நமக்கு வறுமை, அதனால் தங்க செயின் கூட போட முடில, எதுவும் பண்ண முடில. ஆனால் தங்க செயின் போடுறவங்க எல்லாரும் பறி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சென்னையில் கடந்த 1 மணி நேரத்தில் மட்டுமே 7 இடங்களில் செயின் பறிப்புகள் நடந்துள்ளன, பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிண்டியில் எம்ஆர்சி மைதானம் அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட மூதாட்டியின் 5 பவுன் செயின் பறிப்பு. வேளச்சேரி டான்சி நகரில் 2 இடங்களில் செயின் பறிப்பு. திருவான்மையூர் இந்திரா நகரில் பெண்ணிடம் 5 பவுன் செயின் பறிப்பு என காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் 15 சவரன் நகை மேல் கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளை அவர்கள் அடித்தார்களா? கொள்ளை எப்படி பறிபோகிறது? காவல்துறை புள்ளி விவரம் கொடுத்துருக்குது போல் இந்த நியூஸில். அதுவும் பிரேக்கிங் நியூஸ்க்கா போடுறாங்க. ஓகே, நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சில நேரங்களில் நகைகளை ஒரு சில இடங்களில் அணியலாம். ஆனால் இந்த நகைகள் அணியறதுக்கு கூட இன்றைக்கி அப்படி ஒரு இதே இல்லை. செயின் பறிப்பு வந்து நிறையா மோஸ்ட்லி நடந்துட்டுருக்கு. காவல்துறை என்ன செய்து, காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழப்பட்டுக்கிட்டே வருது. ஹஜ் தும்பலின் 4வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் கூட்டணியா? டெல்லி விரைந்தார் இபிஎஸ். ஐயோ, ஒரு பக்கம் இல்லைன்றாரு, ஒரு பக்கம் செய்தி வருது, ஒரு பக்கம் செய்தியாளரை கூட என்னப்பா நீங்களா போட்டுட்ருக்கீங்கன்றாரு. இருந்தாலும் வந்த செய்தியை படிக்கிறேன் கேளுங்க. டிஎன்னில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் கூட்டணி கணக்குகள் மாறத் தொடங்கி இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை, அதிமுக கொள்கை வேற, கூட்டணி வேற என கூறி வந்த இபிஎஸ் இன்று திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். பாஜக முக்கிய தலைவர்கள் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியுள்ளாகியுள்ளது. இதனால் அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி மலரும் என்று பேச்சு வலுவாக வளர்ந்துள்ளது. இபிஎஸ் ஐயா, ஒரு பக்கம் இப்படி கேவலமாக திட்டுறீங்க, ஒரு பக்கம் நீங்கள் இப்படி விரைந்து போறீங்க, இதெல்லாம் மக்கள் எப்படி யோசிப்பாங்க? கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் அவர் நல்ல ஒரு அரசியல் தலைவராக நடந்துக்கணுன்றது ஏதோ மக்களின் கேள்விகளாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். மற்றபடி வந்து ஒன்றும் இது இல்லை. ஹஜ் தும்பலின் 5வது செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் சேவையின் கட்டணத்தை உயர்த்த ஆர்பிஐ அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் வங்கியில் இடையிலான பரிவர்த்தனை கட்டணத்தை உயர்த்த ஆர்பிஐ அனுமதி வழங்கியுள்ளதா. அதன்படி ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கியில் ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு கட்டணம் 17 இருந்து ரூபாய் 2 அதிகரிக்கப்பட்டு 19 நிர்ணயிக்க வங்கிகளுக்கு ஆர்பிஐ ஒப்புதல் அளித்துள்ளது. ரொக்கம் அல்லாத ஏடிஎம் பணவர்த்தல்கள மினிமம் பேலன்ஸ் சோதித்தால், மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் ஆகியவற்றில் 6 இருந்து 7 கட்டணம் உயர்கிறது. அப்பா இவ்வளோ கொள்ளடிக்கிறீங்களே ஆர்பிஐயில், இந்த பணத்தெல்லாம் எங்கே தான் கொண்டு சொல்ல போகிறீங்களோ? நாங்கள் தான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட வரல. சரி பார்ப்போம். ஹஜ் தும்பலின் 6வது தும்பல். ஜெயலலிதா வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சிபிசிஐடி சம்மன். கொடநாடு கொள்ளை வழக்கில் முன்னாள் சிஎம் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நாளை மறுநாள் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளது. சிபிசிஐடி இதுவரை 250 பேரிடம் விசாரித்துள்ளது.
ஏதோ ஒரு முன்ன பின்ன கணக்கு இருக்குது போல். ஏன்னா ஓபிஎஸ் ஐயா வேற ஓடி இருக்காரு. இந்த பக்கம் வேற இந்த செய்தி வந்திருக்கு. இந்த செய்திக்கும் ஓபிஎஸ் ஐயா ஓடுனதற்கும் ஏதாவது இருக்குமான்னு நான் சொல்லலைங்க, செய்தி சொல்லியிருக்குதுங்க. நான் வந்து குறுஞ்செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன், ஹச் தும்பல்ல. அதனால் பார்த்துக்கோங்க. ஹச் 7வது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐபிஎல் தொடரில் களம் இறங்கிய முதல் பழங்குடியினர வீரர். ஏன் தெரியுங்களா? ஒரு பழங்குடியினர் வந்தால் அதை ஹைலைட் பண்ணக்கூடிய மீடியா வந்து என்ன சொல்கிறது தெரியல. வாழ்த்துக்கள். சிஎஸ்கே வஸ் எம்ஐ மேட்சிங் ராபின் மின்ஸ் 22 எம்ஐ அணியில் அறிமுகமாகிய ஐபிஎல்லில் விளையாடிய முதல் பழங்குடியினரான வீரர் என்ற பெருமையை பெற்றார். ஏழ்மை சோதித்த போதிலும் சிறுவயது முதலே ராபின் கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்டு இருந்துள்ளார். கடந்த ஆண்டு ஜிடி அணியில் இடம்பெற்ற போதிலும் சாலை விபத்தாலும் அவருக்கு விளையாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ராபின் அடுத்த ஸ்டாராக வருவார் என எம்ஐ நம்புகிறது. வாழ்த்துக்கள் ராபின், உங்களுடைய முயற்சி பெருமளவில் பணி தொடரணும். ஹச் தும்பலின் 8வது செய்தி என்னன்னா, வளசரவாக்கத்தில் நடிகர் சூர்யாவுக்கு வேண்டுகோளா? என்ன வேண்டுகோள்? வளசரவாக்கத்தில் உள்ள அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கம் தலைமையகத்தில் இருந்து நடிகர் சூர்யா ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோடைகால வெப்பத்தில் இருந்து பொதுமக்கள் பாதுகாக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைப்பது, தண்ணீர் வழங்குவதால் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளில் நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்குவது போன்ற முன் ஏற்பாடுகளை வரும் நாட்களில் செய்யுமாறு ரசிகர்களை வலியுறுத்தியுள்ளார். ஐயா, நீங்கள் கோடியாக சம்பாரித்து வச்சிருக்கீங்க, அதில் நீங்கள் ஸ்பான்சர் கொடுக்கலாம். ஆனால் உங்கள் தொண்டன்தான் பிச்சை எடுத்து வேட்டி அவுத்து விற்று உங்களுக்கு செய்யணும். சரி, இது கட்சியோடைய நீதி, நமக்கு ஏன் வம்பு? ஹச் தும்பலின் 9வது செய்தி. வீடியோ ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்காங்க. நிற்காத அரசு பஸ் பிடிக்க ஓடிய 2 மாணவி. வாணியம்பாடி அருகே கொத்தக்கோட்டை கிராமத்தில் அரசு பஸ் நிற்காததால் பதறி அடித்த +2 மாணவி அதன் பின்னாலேயே ஓடி சென்று ஏறி பரீட்சை எழுதியுள்ளார். கொத்தப்பேட்டை வரும் அரசு பஸ்ஸுகள் பொதுவாகவே நிற்பதில்லை என புகார் கூறப்படுகிறது. +2 பொதுத் தேர்வு சமயத்தில் பஸ்கள் நிற்காமல் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பாணியில் இருப்பவர்கள் பொறுப்பில்லாமல் இப்படி நடக்கலாமா? போக்குவரத்து மினிஸ்டரு சட்டசபையில் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அவருக்கு இந்த தகவலை கொடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். ஹச் தும்பலின் 10வது செய்தி. எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லிடுறேங்க. நம்ம நடிகை எமி ஜாக்சனுக்கு 2வது குழந்தை பிறந்துள்ளது. இது வந்து ஹாட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா வலைதளங்களையும் செய்தி வருது. அது நம்ம என்ன சொல்கிறது, அப்படியே கடந்து சென்று போய்கிட்டு இருக்கணும். ஆனால் வாழ்த்துக்கள் அம்மையாரே, உங்களுக்கு 2வது குழந்தை பிறந்ததுக்கு கையலின் பார்வை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹச் 11th. ஜார்க்கண்டில் ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு. என்னது? ஜார்க்கண்டில் ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்த போகிறீங்களா? இருங்க படித்து சொல்கிறேன் கேளுங்க. ஜார்க்கண்டில் ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இது பற்றி பேசியது போக்குவரத்து அமைச்சர் தீபக். ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்த கடந்த ஆண்டே முடிவு செய்யப்பட்டது. அதற்குரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கூறினார். தெலுங்கானா, பீகாரை போல் அடுத்த நிதியாண்டின் தொடக்கத்தில் சர்வே நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹச் தும்மல் 12வது செய்தி என்ன தெரியுங்களா? மதியானம் வெளியில் வராதிங்கோ. ஏன் வராதிங்கோ படிக்கிறீங்களா? தமிழகத்தில் வெயிலில் வரும் நாட்களில் இன்னும் தீவிரம் அடையலாம்.
எனவே பொதுமக்கள் பிற்பகல் நேரத்தில் வெளியே வர வேண்டாம். வெயிலில் மயக்கமடைந்து சுயநினைவை இழந்து இருப்பவர்களை குப்புற அல்லது மல்லாக்கா படுக்க வைக்க வேண்டும். மருத்துவ ரீதியில் பார்க்கும் பொழுது இது போன்ற நிலையில் இருப்பவர்களை இடது பக்கவாட்டில் படுக்க வைக்கும் முறையை தான் சிறந்தது என்று சுகாதாரத்துறை பரிந்துரை செய்கிறது. அடேங்கப்பா அடேங்கப்பா. ஹச் தும்மல். போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு பெண்களுக்கு சூப்பர் சலுகை. என்ன சலுகை? மகிழா சம்மன் சேமிப்பு திட்டத்தில் 40% வரை பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள வசதியை தபால் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பெண்கள் குறைந்தது 1000 இருந்து 2 லட்சம் வரை எஃப்டியாக முதலீடு செய்யலாம். ஆண்டுக்கு 7.5% நிலை வட்டியும் அதுவும் காலாண்டு ஒரு முறை கணக்கிட்டு வழங்க வேண்டும். எஃப்டியில் உள்ள பணத்தை 40% வரை எடுத்துக்கொள்ளலாம். மார்ச் 31க்கு முதலீடு செய்பவர்களுக்கு மட்டுமே இச்சலுகை கிடைக்கும். ஹச் தும்பலின் 13. டாஸ்மாக் வழக்கில் சிக்கப் போகும் 2 பேர். ஹெச் ராஜா சூசகம் அப்படின்ற முறையில் சூசகமாக சொல்கிறாராம். என்னதான் சொல்கிறாரு? டாஸ்மாக் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் இன்று ஹைகோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு முக்கியமான 2 பேர் சிறைக்கு உள்ளே போக உள்ளார்கள் என சொல்லப்படுவதாக ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். நீங்கள் எல்லாம் ஒருவர் கரூர் கேங் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னொருவரும் இருக்கிறார். இருவரும் உள்ளே போவதை விரைவில் திரையில் காணலாம். டிவி என்று சூசகமாக சொல்லியிருக்காங்க. ஐயோ, இந்த எச்சி ராஜா பொடி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. பார்ப்போம். கண்டிப்பாக எச் ராஜா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாருன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹச் தும்பலின் 14வது கேள்வி, 14வது குறிப்பு. பயங்கர நிலநடுக்கமா? ஐயோ, எங்கப்பா? ஐயோ, இங்கே இல்லைங்க. நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பகுதியில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7 பதிவாகியுள்ளது. இதனால் பல்வேறு நகரங்களில் குலுங்கியதால் மக்கள் வீட்டுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சம் புகுந்தார். இதன் பாதிப்பு குறித்து உடனடியாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. அதேபோல் சுனாமி எச்சரிக்கையும் விடப்படவில்லை. ஐயோ, இப்போ என்ன சொல்றீங்க? சுனாமி வரும் சொல்றீங்களா? நியூசிலாந்துலேருந்து மக்களை பயமுறுத்தாதீங்க. போடக்கூடிய செய்தியை தெளிவாக போடுங்க. அப்போ தான் மக்கள்கிட்ட தெளிவாக இருக்கும். சும்மா இது வந்துடும் அது வந்துடும். சரி விடுங்க, நம்ம ஏன் சண்டை பண்ணணும். ஹச் தும்பல் 14வது செய்தி. உடலை தானம் செய்த பெண் உயிரிழந்த சைசினி. இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஷியாஹான் சைசினி அப்போலோவில் கடந்த 22 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். சாவை கொண்டு ஒருபொழுதும் பயப்படாத, மரணப்படுக்கையிலும் தன்னம்பிக்கை இழக்காத அவரின் உயிர் நள்ளிரவு 1:45 மணிக்கு பிரிந்தது. உயிருக்கு போராடிய போது மருத்துவ ஆராய்ச்சிக்காக தன் உடலை தானம் செய்த அவர் இதயத்தை மட்டும் வில்வித்தை கராத்த மாணவர்களிடம் ஒப்படைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். மாஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் பணி கராத்தாவில் பெரும் புகழை அடைந்தது. உங்கள் இதயத்தை மட்டும் உங்கள் கராத்தாவுக்கு கொடுத்துருக்கீங்க. கராத்தே அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நம்முடைய நாட்டுடைய முக்கிய ஒரு விளையாட்டு. அந்த கராத்தே அந்த மாணவர்களுக்கு கராத்தா கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் இன்னொரு மாணவனுக்கு தான் அது போகணும்னு நீங்கள் சொன்ன உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனைகள் பார்க்குறப்போ ரொம்ப 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 பிரமிக்க வைக்கிது. இந்த பிரமிப்பு என்ன சொல்கிறது, கண் கலங்க வைக்கிது. கண்டிப்பாக உங்கள் இதயத்தை அந்த மாதிரி நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க. நம்புங்க. உங்கள் ஆத்மா சாந்தி அடைய கயலின் பார்வை சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஹச் தும்பலின் 15வது செய்தி, குறுஞ்செய்தி. தமிழகத்தில் செயல்பாட்டில் உள்ள 78 சுரங்கங்களில் 40 ஏப்ரல் 1
முதல் வாகனங்களுக்கான கட்டணம் உயர்த்தப்படுகிறது. ஐயோயோ யப்பா! இந்த மார்ச், ஏப்ரல் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் உயர்வு, அதில் உயர்வுன்னு நீங்கள் கொடுக்குறீங்க. மக்களுக்கு என்ன உயர்வு கொடுத்துருக்கீங்க? மக்களின் தீர்வுகள், தேவைகள் என்ன தீர்க்கப்பட்டிருக்கிறது? இதற்கு உடனடியான நடவடிக்கை நமது தமிழக முதல்வர் அறிவிப்பாரா என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய கையலின் பார்வை 25/3/2025 ஹச் தும்பலோடு விடைவு பெறுகிறேன். நாளை சந்திப்போம்.